Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு நம்ம பீட்ரூட்டை வச்சு டேஸ்டான துவையலும் அதை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு டிஃபன் பாக்ஸ் ஐடியாவும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த Ammi Chutney சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த பீட்ரூட் துவையல் இட்லி ரைஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பீட்ரூட்டோட தோலை சீவிட்டு இது மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். இதை வதக்கிறதுக்கு வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக புளி, உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். உளுந்து பாதி அளவு வறுபட்டதும் எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம். இது பீட்ரூட் துவையல்ன்றதுனால காஞ்ச மிளகா கூடுதலாக வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம். துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பீட்ரூட்டை இது மாதிரி நல்லா வதக்கிட்டு அரைச்சோம் அப்படின்னா துவையல் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போது துவையலுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதை நல்லா வதங்கிடுச்சு. இதை இறக்கிட்டு அதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாம். இது துவையல்ன்றதுனால நிறைய தண்ணி சேர்க்காத திட்டமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சிக்கலாம். துவையலுக்கு தாளிப்பு போடுறதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். யூஸ்வலாக துவையல் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும்தான் போட்டு தாளிப்போம். ஆனால் பீட்ரூட் துவையலுக்கு டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 10 பல் பூண்டை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த துவையில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோன்றதுனால பூண்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த பீட்ரூட் துவையில் சேர்த்துடலாம். பீட்ரூட் அரைக்கும் போது தண்ணி நிறையா சேர்க்காம இது மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டோம் அப்படின்னா துவையல் சீக்கிரம் வதங்கிடும். இப்போது அது அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இது மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். இப்போ நமக்கு சுவையான பீட்ரூட் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த துவையலை யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லான டிஃபன் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு 3 இட்லி எடுத்திருக்கோம். இது ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இட்லியை முழுசாக வைக்கிறத விட இது மாதிரி கட் பண்ணிவிட்டு துவையல் மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது நல்லா ஊறி போய் நல்லாயிருக்கும். இட்லியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முன்னாடியே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் தொக்கு எடுத்துக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்ற வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். அடுத்த இட்லிக்கு இன்றைக்கி நம்ம செஞ்ச பீட்ரூட் துவையல். வீக்கெண்டில் இது மாதிரி துவையல் வெரைட்டிலாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக்குக்கு நம்ம என்ன சட்னி வைக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. அடுத்த இட்லிக்கு ஸ்வீட் கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலை பொடியும் நல்லா இது மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இந்த டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ஒரு ஐடியா தான். இது மாதிரி டிஃபன் பாக்ஸுக்கு ஈஸியாக நம்ம என்னென்ன துவையெல்லாம் செய்யலாம், அது எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி இட்லியெல்லாம் கட் பண்ணிவிட்டு துவையில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இட்லி சூடாக இல்லைன்னா கூட நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் தொக்கு, கறிவேப்பிலை பொடி, அப்புறம் பீட்ரூட் துவையல், இந்த 3மே குட்டீஸுங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதாக இருக்கும். இட்லியெல்லாம் பெரட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சிடலாம். கறிவேப்பிலை பொடி இட்லி, பீட்ரூட் துவையல் இட்லி, முருங்கைக்காய் தொக்கு இட்லி. 3 இட்லிக்கும் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் 3 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் துவையலோட டிஃபன் பாக்ஸ் ஐடியாவும் பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.